வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி தான். நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா ஹீட் ஏறின பிறகு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ரம்ப இலை எல்லாமே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். சீக்கிரத்தில் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் வதங்கின பிறகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி அதை விட ஒரு பங்கு கூட பூண்டும் எடுத்து நம்ம அரைச்சிக்கணும். அதை ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பே இல்லாத நல்ல கட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பச்சை மிளகாவை 2ஆக கீறி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் வதங்கி வந்த பிறகு வெங்காயம் வெட்டின மாதிரியே தக்காளியும் நீட்டமாக வெட்டி அந்த தக்காளியும் போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு மல்லி இலை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதம் வர்ற மாதிரி நமக்கு தெரியும். அந்த டைமில் மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். வத்தல் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கும், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கும், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே அந்த மசாலாவெல்லாம் நம்ம பரட்டி விட்டுக்கணும். மல்லி, புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பேஸ்ட்டு எண்ணெய் விடுற மாதிரி தெரியும். அந்த டைமில் நல்லா சிக்கனை மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். பிரியாணிக்கு சிக்கன் வாங்கும்போது நல்ல பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டுனா சிக்கன் சீக்கிரத்தில் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனோட மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம விரவி விட்டுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே நம்ம வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து சிக்கனில் உள்ள தண்ணியும் விட்டு வரும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரத்தில் எந்த அளவுக்கு நம்ம தண்ணியே விடலை, ஆனால் சிக்கனில் உள்ள தண்ணியே விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதையும் இப்போ நல்லா நம்ம கிளறி கொடுத்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். ஜீரக சம்பா அரிசி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்ன கொட்டி ஊற வச்சுருந்தேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி நல்லா சுடு தண்ணியாக ஆட் பண்ணிக்கிட்டனா சீக்கிரத்துலேயே ஊற வச்சுருந்த அரிசியும் வெந்துடும். நான் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது கூட கசகசா, பாதாம், முந்திரி அரைச்ச பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஏற்கனவே சுடு தண்ணி தான், கொஞ்சம் கொதி வந்த பிறகு ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. லைட்டாக அங்கங்கே ஓரங்கள் பார்த்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டனா தான் கறி உடையாமல் அப்படியே இருக்கும். நல்ல தண்ணி கொதித்து வரும்போது இந்த தண்ணி எடுத்து நம்ம டேஸ்ட் பார்க்கணும். உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்துச்சுன்னா பிரியாணி வெந்து வரும்போது உப்பு சரியாக இருக்கும். இப்போ நல்ல தண்ணி எல்லாமே நமக்கு கொஞ்சம் பிரியாணி அரிசியோடு சேர்ந்து இறுகி வர்ற மாதிரி தெரியும். அந்த டைமில் நல்லா நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்கிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அரிசியோடு சேர்ந்து தண்ணி வந்த பிறகு நம்ம இப்போ தம்மில் போட போகிறோம். அப்படியே அடுப்பை நம்ம சிம்மில் மாற்றிட்டு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே வெயிட்டுக்கு நம்ம சுடு தண்ணி எதுனாலும் வைக்கலாம். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் நான் விட்டுக்கிறேன். இப்போ இந்த மூடிக்கு மேலே சுடு தண்ணி வைக்க முடியாது. அதனால் இடி உரலை தூக்கி வச்சுட்டு அப்படியே தம்மில் இருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக உதிரியாக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிருக்கும். நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.